ஹாய் குட்டீசஸ், நான் உங்க சாஷ். ஹாய் எல்லாருக்கும், நான் தான் உங்க நீலா. ஹாய், நான் தாரா. இன்னைக்கு நாம 3 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பர் குட்டி கதை பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, சூப்பர் ஐடியா. சரி, எல்லாரும் ரெடியா? ரெடி. வெள்ளை பூனை மெல்ல வந்தது, கூடை மேலே வீழ்ந்தது. நீலப்பழங்கள் ஒட்டிக்கொள்ள நீலப்பூனையாய் மாறியது. செடிகளிடையே நுழைந்தது, பூக்களை உரசியது. நீலம் மறைந்து போனதே, பூனையாய் நின்றதே. மணலில் உருண்டு ஓடியது, மஞ்சள் பூச்சி பூசியது. நான் ஒரு பூதம் என்று எண்ணி நடுக்கம் கொண்டு பயன்றது. குளத்தில் குதித்து நீங்கியது, வண்ணம் எல்லாம் மறைந்தது. பளபளக்கும் வெள்ளை பூனையாய் வெளியே மீண்டு வந்தது. நீல பூனை, பிங்க் பூனை, அரை இது நம்ம வெள்ளை பூனை. எந்த நிறம் வந்தாலும் சொம்ப நிறமே அழகுதான். தெரியுமா, யானை குட்டி வந்து முயல் குட்டிக்கு உதவி பண்ணுச்சாம். பாப்போமா? தோட்டத்தில் ஒரு முயல் குட்டி துள்ளி துள்ளி பார்த்தது. உயரமான மரத்திலே பழுத்த மாம்பழம் தொங்குது. எட்டி எட்டி பார்த்தது, எட்டவில்லை மாம்பழம். தாவி தாவி பார்த்தது, தங்கவில்லை மாம்பழம். அசையாமல் வந்த யானை பார், அன்பு காட்டும் நல்லவர். துதிகை நீட்டி பாரித்தார், துள்ளி வந்த முயலுக்கு. யானை வரும் பின்னே, மாம்பழம் வரும் முன்னே. உதவி செய்த யானையார் மனதில் நின்றார் முன்னே. தோட்டத்தில் ஒரு முயல் குட்டி துள்ளி துள்ளி பார்த்தது. உயரமான மரத்திலே பழுத்த மாம்பழம் தொங்குது. எட்டி எட்டி பார்த்தது, எட்டவில்லை மாம்பழம். தாவி தாவி பார்த்தது, தங்கவில்லை மாம்பழம். அசையாமல் வந்த யானை பார், அன்பு காட்டும் நல்லவர். துதிகை நீட்டி பாரித்தார், துள்ளி வந்த முயலுக்கு. யானை வரும் பின்னே, மாம்பழம் வரும் முன்னே. உதவி செய்த யானையார் மனதில் நின்றார் முன்னே. ஹாய், நான் தான் உங்கள் சாஷ். நாம இன்னைக்கு ஒரு அன்னமும் ஒரு முதலையும் நண்பர்களான கதை ஒண்ணு பார்ப்போம். வாங்க, கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு அழகான ஏரி ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஏரிக்கரையில நல்ல குணம் கொண்ட அன்னம் ஒண்ணு வசிச்சு வந்துச்சு. அதே ஏரிக்கரையில கெட்ட எண்ணம் கொண்ட முதலை ஒண்ணும் வசிச்சு வந்துச்சு. அந்த முதலை எப்படியாவது அந்த அன்னப்பறவைய புடிச்சு சாப்பிட்டுடணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக ஒரு பிளான் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சு அப்படியே அந்த ஏரி தண்ணீர்ல மிதந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து இறக்கப்பட்ட அன்னப்பறவை, என்ன ஆச்சு உனக்குன்னு அக்கறையோட முதலை கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு முதலை, நான் பசியில ரொம்ப டயர்டாகிட்டேன், நீ என் பக்கத்துல வந்து எனக்கு கொஞ்சம் மீன் பிடிச்சு தர்றையான்னு கேட்டுச்சு. சரின்னு அன்னமும் மீன் பிடிச்சு தர முதலை பக்கத்துல போச்சு. அப்ப டக்குன்னு முதலை அன்னப்பறவையோட கழுத்தை புடிச்சிருச்சு. அதனால கோபம் வந்த அன்னப்பறவை முதலைய ஒரு தட்டு தட்டிட்டு பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வந்த அன்னப்பறவை முதலை கிட்ட, உன்னோட கெட்ட எண்ணம் உனக்கு எதிரிகளைத்தான் உருவாக்கும். நீ நேர்மையோட நடந்துகிட்டாதான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லுச்சு. அத கேட்ட முதலை தன்னோட தப்ப உணர்ந்து அன்னப்பறவை கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. அன்னமும் முதலைய மன்னிச்சுடுச்சு. அதுக்கப்புறம் அன்னமும் முதலையும் நல்ல நண்பர்களா ஆகிட்டாங்க.
இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம கெட்ட எண்ணத்தோட யார்கிட்டயும் பழகக்கூடாது அப்படிங்கறதையும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கையில முக்கியமானதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாலா குட்டீஸ் சேனலுக்கு டாடா.